நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் காதல் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எப்பவுமே நீங்க எனக்காக இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு வருவீங்க. ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு ஒரு டாபிக் கேட்கணும்னு நினைச்சேன். முன் ஜென்மம் அப்படின்னாலே பரவலா பேசப்படும். முன் ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இன்னைக்கு உனக்கு வினையா வந்திருக்குன்னு நிறைய பேர் கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ முன் ஜென்மம் உண்மையா? முன் ஜென்மத்துல பண்ற பாவங்கள் இப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுமா? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது பொதுவாகவே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, எதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோனே தெரிலங்க, இதுல எந்த குறையில விட்ட குறை தொட்ட குறைன்னு தெரியல, இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லாருடைய கேள்வியுமே அதுவாக தான் இருக்கு. பொதுவாக வந்து உண்மையிலே இந்த பிறவி பயன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கர்மாவை வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறத நம்ம பிறவி எடுத்திருக்கோம். நம்மவா கேட்டோம் நம்ம அம்மா அப்பா வயிற்றுல பிறக்கணும், நம்மவா கேட்டோம் இந்த உடம்பு வேணும்னு, எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு முன்னாடியே எல்லாமே எழுதப்பட்டதான் இங்க நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. ஸோ அப்ப இன்னார் அம்மா அப்பாவுக்கு இன்னார் குழந்தைகளா போய் பிறந்து இவங்களுடைய கர்ம வினையை அனுபவிக்கணும்ன்றது விதி. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம நிறைய பித்திருக்கர்மா ஏகப்பட்ட கர்மா சொல்லுவோம். நாங்க ஜாதகம் எடுத்துட்டோம்னாக்க உன் ஜென்மத்துல பெண் சாபம் இருக்குங்க, உங்களுடைய முன்னோர்கள் சாபம் வந்து இந்த குடும்பத்தில் இருக்குது, அதனால் நீங்கள் அதுக்கான வரைமுறைகள் வந்து கரெக்டாக பண்ணலை, சாபங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கான விஷயங்கள்லாம் குழந்தை பிறப்பெல்லாம் ஒரு தடையாக இருக்கும், அதுக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய தோஷங்கள் சொல்லுவோம். இந்த தோஷங்கள்லாம் எதில் அடக்கம் அப்படின்னா இந்த கர்ம வினை பயனுக்குள்ளே தான் அடக்கும். நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ண போய் அதனுடைய தன்மை தான் இப்படின்றது மாதிரி. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தகப்பனார் வழி கர்மம், சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா தாயார் வழி கர்மம், இதே வந்து புதன் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூட பிறந்த சகோதரிகள் இருப்பாங்களே அதனுடைய கர்மா, சுக்கிரன் அப்படின்னா பெண்வழி கர்மா, இதே வந்து சனி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா நமக்கான ஜென்மாந்திர தொடர்பினுடைய கர்மா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கர்மாக்கள் இருக்குல்ல அது மாதிரி, குருன்றது குரு சாபம், சாபத்தினுடைய கர்மா. ஸோ இது செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உடன் பிறந்த சகோதரர்கள் நண்பர்களாக பழகக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள். ஸோ இப்படி ஒரு சில கர்மக்களை ஃபுல்லாகவே இதுக்குள்ளே அடக்கலாம்ப்பா. கண்டிப்பா மேம். இப்போ ஒரு ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம், எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க, ஒரு குப்பை தொட்டி திறந்து இருக்கு இல்ல குப்பை கீழே கிடக்குனா உடனே அது இப்ப என்ன இப்படி கிடக்கு அப்படின்னு ஒரு ஆதங்கப்பட்டு அதை நம்ம முன்னெடுத்து நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற ராசினா சிம்ம ராசினியர்கள். அதே மாதிரி அவங்க கூடவே ஒருத்தர் இருப்பாங்க, வாழ்க்கையில நல்லதுக்கா இருக்கட்டும் இல்ல கெட்டதுக்கா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி வினைகள்லாம் அனுபவிக்கிறது சிம்ம ராசினியர்களா இருப்பாங்க. சோ இதுக்கு பூர்வ ஜென்மம் முக்கிய காரணமா? நிச்சயமா. அதாவது காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. சிம்மம் அப்படின்னாலே சிங்கங்க. சிங்கம் யாரு அப்படின்னா ஒரு ஆள் தான். அது மாதிரி சூரியனுடைய ஆதிக்கம், சூரியன் வந்து பிரகாசம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எப்பவுமே யாரும் பக்கத்துல போய் நின்றதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியான வினைப்பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாம் வந்து அந்த தகப்பனார் வழி கர்மா அப்படின்றத சுமந்துட்டு வரக்கூடிய ஒரு ஆளா இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நியாயம் நீதி நேர்மை இந்த அநியாயத்துக்கு பேர் கூட போறதெல்லாம் கிடையாது. தப்புனா தப்பு தான். ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க, நான் ஒரு தலைவன்ப்பா, தலைவன் முன்னாடி கரெக்டா போனாதான் பின்னாடி இருக்கவங்களாம் கரெக்டா வருவீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும். அந்த பொறுப்பை வந்து ஏன் தான் அப்படி தூக்கி சுமக்கிறவனே தெரியலன்ற மாதிரி தூக்கி சுமக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு, மகம் பூரம் உத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தினுடைய தன்மை தான் இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரதானம் எல்லாமே. புனர்பூசம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நம்மளுடைய குருவழி கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா. குரு நிறைய பேருக்கு குழந்தைகளுக்காகவே என் வாழ்க்கை போகுது, குழந்தைன்ற ஒரு விஷயம் இல்லை, குழந்தைன்ற ஒரு ஏக்கருக்கு இது வந்து உங்களுடைய கர்ம வினை பயனாகும். யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர்கிட்ட கேட்டு பாருங்க, என் பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளே ஆயிட்டாங்க, ஆனாலும் என் பிள்ளை என்ன பண்றானோ ஏது பண்றானோ என்னால என் குழந்தைய நினைக்காம என்னோட நாள் போகவே இல்லை அப்படின்ற அளவுக்கு எப்பயுமே வந்து இந்த சிம்மத்துல அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய ஒரு நிலைப்பாடு உண்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நிறைய பேருக்கு கல்யாணம் வரைக்கும் பேச நிற்கும், 1க்கு 2 கல்யாணத்துக்கு போற மாதிரி அமைப்பு இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் பொண்ணே அமைய மாட்டேங்குது, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கல்யாண வாழ்க்கைன்றது ஒரு பெரிய போராட்டமா இருக்குன்ற மாதிரி இந்த சுக்கிரன் வழி கர்மா பூர நட்சத்திரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணு பொருளாதாரம் இல்லைங்க, ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சூப்பரா இருக்கேன், எனக்கு ஃபேமிலி லைஃப்ல எந்த குறையும் கிடையாது, என் மனைவி தங்கமா தாங்குறாங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஒரு கடன் கண்ணோட அதை அடைக்க இன்னொரு கடன், இந்த கடனை என்னைக்கிடா கட்டுவேன் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நிலைப்பாடு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உத்திரம் பொதுவாக வந்து இந்த அரசுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு உண்டு. இவங்களுக்கு அப்பானால பிரயோஜனம் இருக்காது, பெருசா அப்பா வந்து கனெக்டட்ல இல்லை, ஒரு லைஃப்ல வந்து ஒரு முக்கியத்துவமான எல்லாமே இருக்காங்க, ஆனா எதுவுமே எனக்கு பண்றதுக்கான கொடுப்பனை இல்லைன்ற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ இந்த 3 நட்சத்திர பதிவு கர்மவினை பதிவுக்குள்ளதான் இவங்க பிறவியை எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கும் எதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னா என்னுடைய ஆசை கனவுங்க லட்சியமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கணுன்றது.
இவங்ககிட்ட கேட்டு பாருங்க, உங்களோட தாத்தா யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருந்தாரா, அது உங்க வீட்டுல யாராவது பேங்க்ல கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணாங்களா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பணம் இவங்க குடும்பத்துல இல்லாம இந்த எண்ணங்களே இவங்களுக்கு வராது. ஒரு பேங்க்ல மேனேஜரா இருந்தாங்க, ஒரு ஆபீஸரா இருந்தாங்க, ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருந்தாங்க அப்படின்னு இல்லாம இவங்களுக்கு இந்த எண்ணம் வராது. அப்ப இந்த எண்ணம் வந்தவங்க போய் எங்கேயாவது கை கட்டி வேலை பார்க்க முடியுமா? சுயமரியாதை கௌரவத்தை ரொம்ப முக்கியம் நினைப்பாங்க. எங்கேயாவது வேலை பார்க்கணும் முடிவு பண்ணிட்டோம், அப்ப நமக்கு வருமானம் வரணும்னு நினைச்சோம்னா என்ன பண்ணணும்? எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. இவங்களுக்குலாம் மூக்கு மேல கோவரும். எப்பேற்பட்ட கவர்மெண்ட் வேலையை குத்திக்கு போட்டு ஒரு ஆளா இருப்பாங்க, அவமதிக்கிற ஆளா இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கர்ம வினை அப்படிங்கிறது இவங்களுக்கு உதாசீனப்படுத்துவாங்க. எப்பேற்பட்ட ஆளாவது சுயமரியாதை கௌரவத்துக்காக ஒரு வயசுல பெரியவங்களை கூட அவங்க ஒரு வார்த்தை தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அந்த ஒரு அவங்களுடைய சுயமரியாதையை கொச்சப்படுத்துவாங்க. இவங்களுக்கு இந்த மரியாதை குறைச்சல் நடத்திட்டாங்கன்றப்ப டக்குன்னு அதை ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஏமாளிகள் ஒரு பக்கம். எப்படின்னா ஏமாளி மீன்ஸ் எப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய அந்த சுயமரியாதை கௌரவம் விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக கடனை வாங்கி கூட அந்த கௌரவத்தை காப்பாத்துறது அந்த மாதிரி இருக்குவாங்க. ஆனா கூட இருக்கவங்க நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம பழகி என்ன பண்ண முடியும்? யாருக்காக செய்யறோம், எதுக்காக செய்யறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கர்ம வினைகளை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஏக்கத்திலேயே அது தாகத்திலேயே ஓடினே இருப்பாங்க. ஒண்ணு பெண்ணு பணம், இன்னொன்னு குழந்தை கௌரவம், அதுக்கான சுயமரியாதை, இதை நோக்கி ஓடுவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தை, அதாவது சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை நோக்கி ஓடுறது. என்னுடைய பூர்வ ஜென்மம், என்னுடைய பூர்வீகம், என்னோட அம்மா அப்பா, என்னோட அந்த வாழ்ந்த வீடை மறக்க முடியாது. எனக்கு என்ன வேலைனாலும் சரி அந்த வீட்டை நான் வாங்குறேன், அந்த இடத்த வாங்குறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். இவங்க எல்லாம் பாருங்களேன், குடும்பத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில வந்ததுதான் வாழ்க்கை வளர்ச்சியா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அது அதீதமோ ஒரு மோகமோ ஒரு நாட்டமோ எங்க இருக்கும் அப்படின்னா அந்த பூர்வத்தை தான் இருக்கும். எல்லா சொந்தக்காரங்களுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்க. ஆனா ஒருத்தர் கூட இவங்க என்னன்னு கேட்கவே மாட்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டு கமெண்ட் பண்ண சொல்லுங்க. எல்லாருக்காகவும் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, பட் யாருமே இவங்களை பொருட்படுத்தவே மாட்டாங்க. கண்டிப்பா மேம். பட் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறத விட அவங்க குழந்தைகளுக்கோ இல்ல அவங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு தான் இந்த கர்ம வினைகள் அதிகமா வேலை செய்யும்னு சொல்றாங்களே, அப்படியா மேம்? இது வந்து ஜென்மாந்திர தொடர்பு தானப்பா. இப்ப எல்லாமே நம்ம கனெக்டட் தான், நல்லது கெட்டது எல்லாமே கண்டினியூட்டியா வரக்கூடிய தன்மை தான். கண்டிப்பா மேம். இவங்க இதை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு எந்த மாதிரி கோயிலுக்கு மேம் போகணும்? நிச்சயமா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா இவங்க பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம பழங்காலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயங்களுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு உழவார பணி பண்றாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது ரொம்ப சிறப்பு. போய் இருக்கிற அளவுக்கு ரொம்ப சொகுசா இல்லாம பழங்காலத்து கோயில இவங்க இறங்கி இவங்களால முடிஞ்ச அந்த கோயிலை ஃபுல்லா துப்புரவு பண்றதுல இருந்து அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது, அங்க தேவையான கோயிலுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க நடத்தி வந்தாங்கனாலே போதுமானது. கண்டிப்பா மேம். மேம் சொன்னது எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க நானும் விரும்புறேன். நீங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி.